சண்டே சமையல் சிம்பிள் சமையல் தான் இன்னைக்கு. ஏன்னா இவங்க 3 பேருக்கு தான் நான்வெஜ், அதனால எதுவும் செய்யல. ஆயா சாப்பிட மாட்டாங்களாம், 6 நாள் விரதம் ஆயா. சிஸ்டர் வந்து ஹிந்தி எக்ஸாம் போயிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அதனால இது வந்து சிக்கன் பெரட்டன், சாதம் வேகுது. இது வந்து பருப்பு வச்சுட்டா இப்போ சாம்பார் தாளிக்கணும். இது வந்து உருளைக்கிழங்கு எனக்கும் ஆயாக்கும். அப்போ சிஸ்டருக்கு சிக்கனா? உங்களுக்கு வந்து சிக்கன் சாம்பார். நல்லா சிஸ்டருக்கு சிஸ்டருக்கும் தான். ஓகே. என்ன பேபிக்கு என்னவா அதை கேளு. இது தாளிக்கணும். இப்போ சாம்பாரை தாளிச்சுட்டு அப்படியே உருளைக்கிழங்கு பண்ணணும். இப்போ காலையிலே நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு 19ஆவது நாள் விரதம். காலைல எழுந்து முருகரை கும்பிட்டாச்சு. அதனால இப்போ கடகடன்னு அரளிக்கு வந்து 1 மணிக்கு லஞ்ச் விட்டுருவாங்க. நம்ம வந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் தான் கொடுக்கணும். காலையில அவள் எடுத்துட்டு போல. அதனால இப்போ கடகடன்னு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரணும். எங்க இன்னொரு ரோனட் பாக்குறீங்களா? அவங்க குளிப்பாட்டிட்டு இருக்கா சிண்டுவை. நம்ம அப்புறமா போய் பார்க்கலாம். இங்க வாங்க, ஒருத்தவங்க வெளில கத்தினே இருக்காங்க. என்ன சொல்லணும் சொல்லுங்க. காலையிலே சாமி கும்பிட்டாச்சு. நான் ஏந்திக்கல, அம்மா மட்டும் கும்பிட்டாங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க என்ன பண்றீங்க ஓனர். இங்க பாருங்க சிண்டு பையா, இங்க பாரு சிண்டு, இங்க பாரு சிண்டு பையா. குளிப்பாட்டியாச்சா? பாருங்க சேம் பப்பி சேம் பண்ணி இருக்காங்க ஒருத்தவங்க. என்ன மங்கா தெரியுது? என்ன பண்ண போறீங்க? கொதிச்சிருச்சா? சாப்பாடு கொதிச்சுட்டே இருக்கு. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஆமா. என்ன எக்ஸாம் எழுத போயிருக்காங்க? ஹிந்தி வந்து இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு 2வது நாள். நேற்று தான் கொஞ்சம் கிரிட்டிக்கா ஆயிடுச்சு. நேற்று அவளுக்கு வந்து 2 எக்ஸாம், போர்டு எக்ஸாமும் ஹிந்தி எக்ஸாமும் ஒன்றா வந்துச்சு. எப்பவுமே அப்படி வராது. நேற்று 2 வந்ததுனால ப்ராக்டிக்கல் ப்ளஸ் 1. நேற்று ப்ராக்டிக்கல் போர்டு ப்ராக்டிக்கலும் ஹிந்தி எக்ஸாமும் ஒன்றா வந்துச்சு. எதை மிஸ் பண்ணாலும் 1 வருஷம் வீணாக போயிடும். ஆனாலும் என் பொண்ணு காலையில் இங்கே சீக்கிரமாக எழுதிட்டு மறுபடியும் போய் போர்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு மதியானம் நீங்கள் வந்து மறுபடியும் மதியானம் இங்கே வந்து ஹிந்தி எக்ஸாமும் அட்டன் பண்ணிட்டா. அவளுக்கு படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. 2க்கே அட்டன் பண்ணிட்டா. நல்லபடியாக ரிசல்ட். எனக்கும் நேற்று சாயங்காலம் சாப்பிடல, மதியானம் இங்கே வந்து என் பொண்ணு சாப்பிட கூட இல்லை. நேற்றெல்லாம் சிப்ஸு சாப்பிட்டுட்டு டியூஷன் போனாங்க. நைட் வந்து ஃபுல்லாகவே என் பொண்ணு சாப்பாடே சாப்பிடாமே இருந்தா. காலையில் டிஃபன் சாப்பிட்டு போனதோட சரி. அவளுக்கு படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்கு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. நான் ஜூஸு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவள் வேண்டாம் சொல்லிட்டா. சாயங்காலம் வரும்போது குழந்தை பயங்கர தலைவலியில் வந்துச்சு. நானும் ஒரு ஹாஃப் டேலயே வந்துட்டேன். அதனால எங்கள் அம்மா ஹிந்தி எக்ஸாம் முடியும். அவளுக்கு 12:30க்குலாம் ஸ்கூலில் வர சொல்லிட்டாங்க ப்ராக்டிக்கலுக்கு. அப்படியே எங்கள் அக்கா விட்டுட்டு அவளை இங்கே இந்த ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டு 12:30க்குலாம் கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டு மறுபடியும் அங்கே எக்ஸாம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து இங்கே எடுத்துட்டு வந்து விட்டு 2 ஸ்கூல்லையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவள் வெற்றிகரமாக 2 எக்ஸாமாக எழுதிட்டாங்க. நேற்று எனக்கு அந்த மாதிரி ஹாஃப் டேல முடிஞ்சிடுச்சு ஸ்கூலு. அதனால எங்கள் அக்கா அப்படியே விட்டுட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்னம்மா நேற்றெல்லாம் டிப் அடிக்கிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. என்னம்மா கரெக்டா? ஆமாம். அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல. மனுஷன் கொஞ்சம் நாளாக பிஸியாகவே இருந்தோம் நாங்கள். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகணும். டெம்பார்டிங் ஒர்க் கூட இருக்குதுன்னா உங்களுதுல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது அப்படியே ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இது. ஓகே. சண்டே ஸ்பெஷல் ஆட்டுக்கால் கிரேவி. என் பையன் மீன் வாங்க போயிருக்கான். வாங்கிட்டு வந்த உடனே வறுவல். ஓகேவா? நீங்கள் குளிக்கலையா சார்? கட்டக்கூடாது. அப்பா நீங்க பாருங்க அந்த பொண்ணு. இங்க பாருங்க. யா கத்தாத. இங்க பாருங்க. இந்த பையன் குளிக்கிறான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சோறு, சிக்கன் பெரட்டல் எப்படி இருக்கு பாருங்க. இப்போதான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு. அவ்வளோ இருந்துச்சு, கம்மியாயிடுச்சு. ஆமாம். இது 1 கிலோ.
இதுல என்னென்ன போட்டிருந்தீங்க? இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? என்னென்ன போட்டிருக்கேன்? வெங்காயமும் வெறும் சிக்கன் மட்டும்தான். அப்புறம் வேற முட்டை ஒன்று வச்சு கொடுத்துனீங்க. இது பாருங்க, மிளகாய் கிள்ளி சாம்பார் சுட சுட, பெப்பர் போட்ட உருளைக்கிழங்கு வறுவல். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல. இன்னொருத்தவங்க கெஸ்ட் பாக்குறீங்களா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சமையல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சமையல் சிம்பிள் ரெசிபி தான் இன்னைக்கு. அடுத்த வாரம் தான் கிராண்டா இருக்கும். எங்க இன்னொரு சாப்பிடுவோம் நான்வெஜ். எங்க இன்னொரு ஓனர்? அவங்க தான் போயிருக்காங்க ஹிந்தி எக்ஸாமுக்கு. அது இல்ல, இன்னொரு ஓனர். அவர் குளிக்கிறாரு, இப்ப குளிச்சுட்டு வந்துருவாரு. வந்தாலும் சாப்பிட வேண்டியது. சாப்பாடு வச்சாச்சா? சாப்பாடு வச்சாச்சா உங்களுக்கு? யாருக்கு? வர்ணிக்கு எடுத்து போய் சாப்பாடு வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சாப்பாடு போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேடம்க்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துருவோம். என்னென்ன வேணும் சொல்லுங்க வீடியோல. உங்களுக்கு சாம்பாரா சிக்கனு உருளைக்கிழங்கு இன்னைக்கு உருளைக்கிழங்கு வைக்கிட்டா? உருளைக்கிழங்கு பிடிக்குமே. பசிதான், அப்படியே சாப்பிட வேண்டியதான். அதுதான் தண்ணியா. நான் வெனஸ்டே எங்க அம்மாக்கு ஆம்லெட் போட்டு தருவேன். வெனஸ்டே ஆம்லெட் போட்டு தருவீங்களா? சண்டே சமையல் தான் நம்ம வீட்டுல சாப்பிடுவாங்க எல்லாரும். நான் ஒன்று சொன்னா பொறுக்காதே. சாப்பிட்டீங்களா? சாம்பார் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கா? நீங்க ஏன் கறியில வச்சு சாப்பிட மாட்டீங்க? உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் தானே? வைக்கிட்டா? ஒன்னே ஒன்று வைக்கிட்ட? எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இல்லை சொல்லுவேன். காலைல என்ன சாப்பிட்ட? உங்களுக்கு ஆரஞ்சு சட்னி தானே பிடிக்கும்? வாட்ச்மேன் பாய் பாய் பாய்.